வணக்கம் நேர்களே, இது தமிழ் பஸ் வழங்கும் பதிலுக்கு ஏற்ற கேள்வி. இந்த தமிழ் அரசியல் சூழ்நிலைப்படி அடுத்த தமிழகத்தின் முதல்வராக பீப்பா தான் வருவார் என அமெரிக்காவின் முன்னணி நிறுவனமான பொதிகை டிவி ஒன்று கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நம்மூர் வார்டு கவுன்சிலர் முதல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரை தமிழகத்தை அடுத்து வழிநடத்தி செல்வதற்கு பீப்பா தான் சரியான என கோரிக்கை விடுத்துள்ளார். இது சத்தியமா, இது உண்மையா, இது சாத்தியமா, இது நடக்குமா என ஒரு அலசலசும் இதோ நமது அரங்கிற்கு நேரடியாக பீப்பா அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் பீப்பா. வணக்கம். உங்கள் அரசியல் பயணம் எப்படி செல்கிறது? 1 கிலோ அரிசியின் விலை 50 ரூபாய் தான் பாண்டே. அரிசியை பற்றி கேட்கவில்லை பீப்பா, அரசியல் பயணம் எப்படி செல்கிறது? ஓ, அது நன்றாக செல்கிறது. உங்கள் தினசரி நடவடிக்கைகள் என்னென்ன? காலையில் 25 இட்லி சாப்பிட்டேன். 5 வெந்தது, 20 வேகாதது. மதியம் 4 அன்லிமிட்டட் மீல்ஸ்களை வெளுத்து கட்டினேன். வடை பாயசம் இல்லாதது சின்ன மன வருத்தம். உங்கள் அத்தை மிக தைரியமான ஒரு பெண்மணி, நீங்கள் எப்படி? பொதுமக்களை இதோ பாருங்கள், இவரோட தைரியத்தை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். நான் பயப்படவில்லை பாண்டே, இப்படி நான் பயப்பட மாட்டேன். இது எதிர்க்கட்சியின் சதி. தொடர்ந்து விவாதிப்போம். இதோ நம்மளுடன் ஒரு கலந்துரையாட திரு சைக்கோ அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஹலோ சைக்கோ அவர்கள், தொடர்பில் இருக்கிறீர்களா? வணக்கம். வணக்கம் பாண்டே. வணக்கம். உங்களுக்கு நீங்க தொடர்பில் உள்ளீர்கள், பேசுங்கள். 1983ஆம் ஆண்டு நானும் கபில் தேவும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கோம். கிரிக்கெட் எனப்படுகிற மட்டை பந்து. அப்பொழுது அவர் பேட்டிங் பிடிக்கிறார், நான் பவுலிங் போடுகிறேன். அப்பொழுது நான் பேட்டிங் பிடிக்கிறேன், அவர் பவுலிங் போடுகிறார். அப்பொழுது சில அறிவுரைகளை, ஐடியாக்கள் எனப்படுகிற அறிவுரைகளை அவரிடம் சொன்னேன். அதன்படி அவர் கிரிக்கெட் விளையாண்டார். அப்பொழுது வேர்ல்டு கப்பையும் பெற்று உடனே வீட்டுக்கு வந்து விட்டார். வீட்டுக்கு வந்து அதில் நாங்கள் காஃபி போட்டு குடித்தோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு? ஹலோ திரு சைக்கோ அவர்களை கண்டதை உளராதீங்க. இப்பொழுது பீப்பா அவர்களின் அரசியல் பயணத்தை பற்றி கருத்து சொல்லுங்கள். பயணமா? நடைபயணம். இப்பொழுதுதான் அண்டார்டிகா அமேசான் காடுகளிலிருந்து இப்போ நேற்று தான் வீட்டுக்கு வந்தேன். வந்தவுடன் நடைபயணத்தை நான் அடுத்து அமெரிக்காவுக்கு செல்கிறேன். திரு சைக்கோ அவர்களே, நான் நடைபயணத்தை பற்றி கேட்கவில்லை, பீப்பா அவர்களின் அரசியல் பயணத்தை பற்றி கேட்கிறேன். பீப்பா மறைந்த முதல்வர் இருக்கிறாரே, அவர் எனக்கு தங்கை முறை. அப்படி பார்த்தால் அந்த பீப்பா என்னை மாமா என்று தான் அழைக்க வேண்டும். எனக்கு போகும்போது மாமா என்று தான் அழைப்பார். அவரை அப்படி பார்த்தால் சிறு வயதை நான் தான் தூக்கி வளர்த்தேன். அதாவது பீப்பா அவர்களை நான் தான் தூக்கி வளர்த்தேன். இது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? மாமா இப்படி தூக்குங்கள் மாமா, எனக்கு ஒரு குச்சி முட்டை வாங்கி கொடுங்கள் மாமா. பாண்டே, மாமாவிடம் சொல்லுங்கள் பாண்டே. கண்டிப்பாக சொல்லுவேன். தேங்க்ஸ் பாண்டே. திரு சைக்கோ அவர்களே, கிண்டல் செய்கிறீர்களா? 1968ஆம் ஆண்டு நானும் அர்னால்டும் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஜிம் என்ன படிக்கிற உடற்பயிற்சி. அப்பொழுது 200 கிலோ வெயிட் உள்ள பளு தூக்கும் போட்டிக்கு என்னை கலந்து சொல்லுகிறார். அப்பொழுது நான் அவரிடம் ஒரு சவால் எடுக்கிறேன், இந்த 200 கிலோ தூக்குங்கள் என்று. அவர் தூக்கினார். தூக்கிய பிறகு அவர் சிரித்தார், உங்களால் தூக்க முடியுமா என்று. அவரையும் சேர்த்தே தூக்கினேன். இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? பளு தூக்கும் போட்டியில் அந்த இடையுடன் அவரையும் சேர்த்தே தூக்கினேன். இது எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? பீப்பா கிண்டல் செய்கிறீர்களா? பாண்டே கிண்டல் செய்கிறீர்களாங்களே? நன்றி திரு சைக்கோ அவர்களே. நேரம் நம்மிடம் இல்லாதனால் இத்துடன் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கணும்னா ஷேர் பண்ணவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும்.